அவர் எத்தனை நாளைக்கு விஜய் கட்சியில் இருப்பாருன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப நாள் அங்கே வண்டி ஓடாதுன்னு தான் எனக்கு தோணுது. டு பி ஃப்ராங்க், அது அர்ஜுனாக்கும் விஜய்க்குமான ஈகோ கிளாஷ் தான் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டாக இருக்கும். தங்கள் காலுக்கு கீழே வந்து எந்த ஒரு புல் முளைக்கிறதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தங்கள் நிழலை கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்போ ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் ஜம்ப் பண்ணும்போது, குதிக்கும்போது இவங்க பத்தாதுன்னு அவர் நினைக்கிறார். அதனால ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லை விஜய் கிட்ட. துணை பொதுச் செயலாளராவோ இணை பொதுச் செயலாளராவோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வந்தா சிக்கல். நீங்க யோசிச்சு பாருங்க, திரும்ப அவருக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்தாரு. அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அது மைண்டை பேசக்கூடிய ஸ்பேஸ் விஜய் கட்சியில் அவருக்கு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம்பா தான் இருக்கும் அவருக்கே. ஆமா, அது எந்த நேரத்தில் இவர் நம்மளை சாப்பிடுவாருன்ற பயம் விஜய்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை ஆதரவு கிட்ட இல்லை, பிரச்சனை விஜய் கிட்ட. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய், அதிமுக, விசிகா இந்த கூட்டணியே உருவாக்குற அளவுக்கு விசிகா வந்து விஜயோட போவாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக விஜய் கூட்டணி உருவானால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். மிகப்பெரிய சவாலாக அமையும். ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம். இவ்வளவு தூரம் திமுகவை எதிர்த்து பேசிட்டு 26ல் தனியாக நின்று மண்ணை கவினால் கதை முடிஞ்சதுன்றதும் ஒரு எதிர்காலமே ஸ்வீப். அவர் வந்து கதை சுவிஸ், அதோட பொலிட்டிக்கல் சூசைட். இது 26ல் தனியாக போனால் விஜய்க்கு அது அரசியல் தற்கொலை. ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 26ல் தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு இணைய இருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவங்களுடைய தேர்தல் வியூகங்களை வகுக்க இருக்குது. இவரும் கட்சியில சில பொறுப்புகள்லாம் பெற இருக்கிறாரு அப்படின்னு 2 நாட்களா செய்தி. 1.5 மணி நேரத்திற்கு மேல விஜயோட மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சில செய்தித்தாள்கள்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாவே வந்திருக்கு. விஜய் அவர்களோடு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணையும் பட்சத்துல அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அவர் திமுகவில் இருந்துட்டு அவர் விசிகாவுக்கு வந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், திமுகவில் உறுப்பினராகவே இருந்தார். இஸ் அ மெம்பர் ஆஃப் டிஎம்கே தான். அவங்களுடைய அந்த திமுகவுடைய அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி ஃபார்ம் அதோடு சேர்ந்தெல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரே அவர் தான் அழைத்து வந்தார். டிஎம்கேயில் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோடைய மெம்பர்ஸ் எல்லாரோடையுமே அவருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவர் இஸ் அ வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். நான் அவரோட பழகியிருக்கேன். அவர் பேட்டி எடுத்திருக்கேன். ஒரு நீண்ட பேட்டி பெஹிண்ட் ரூட்ஸில் ஒரு வெளியேறின பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து. அதற்கு முன்பு வந்து அவர் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழகத்தின் 13 மக்களவை தொகுதிகளில் விசிகா ஓட ஊழியர்கள் பயிற்சி கூடம் மாதிரி ஒன்று நடத்தினார். நம்ம ஒய்எம்சிஏ நந்தனத்தில் கிட்டத்தட்ட ஒரு சில 1000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் திருமாவை பாராட்டி பேசினாங்க. நானும் பேசினேன் அந்த கூட்டம். அப்போ தான் நான் அவரை முதல்ல சந்தித்தேன். அதன் பிறகு அதன் பிறகு பெஹிண்ட் ரூட்ஸ்க்கு எடுத்த பேட்டி, கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி நேர பேட்டியில் அவருக்கு விவரம் அறித்தவர் தான் தெரியுது. அவருக்கு வந்து இஸ் அ வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். இட்ஸ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன்ஸ்வோம் இல்லையா. இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து டெஃபினெட்லி வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல்வாதியாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அவருக்கு கனவுகள் உண்டு. ஹி ஹாஸ் ட்ரீம்ஸ். ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எத்தனை நாளைக்கு விஜய் கட்சியில் இருப்பாருன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப நாள் அங்கே வண்டி ஓடாதுன்னு தான் எனக்கு தோணுது. டு பி ஃப்ராங்க் அண்ட் ஐ ஆல்வேஸ் பிளண்ட். உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவேன். பிகாஸ் விஜயோடைய அணுகுமுறை என்பது வந்து திஸ் ஆர் ஆல் ஒன் மேன் பார்ட்டிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், விஜயகாந்த், சீமான், அடுத்து இப்போ விஜய், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ். அவர்களை தவிர்த்த மற்ற தலைவர்களுக்கு வந்து அவர்கள் இடமே கொடுக்கறதில்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மெயின் ஃபேஸ், ஆனால் தளபதிகள் அவங்க அது வேணும் இல்லை. இப்போ நீங்கள் திமுக, அண்ணா திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இருக்காங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ்லாம் அது ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டிஸ். அங்கே வந்து தலைவரே கூட ஒன்றும் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜோதிபாஸுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கும்போது பொலிட் பியூரோ வேணான்னு சொல்லிச்சு. வேணான்னா வேணாதான், அவ்வளோதான். பிஜேபி ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அங்கேயும் வந்து லெஃப்ட் அண்ட் பிஜேபியில் வந்து அந்த இஷ்யூ கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்கணும்.
காங்கிரஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி கம்ப்ளீட்லி வந்து அங்கே எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே கலந்து இருக்கும். இது ஒரு சமுத்திரம், அது இந்து மகா சமுத்திரம். ஸோ இதை தவிர இப்போ நீங்கள் திமுக அண்ணா திமுகலாம் வந்து உங்களுக்கு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ்னு இருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. இப்போ திமுக கலைஞர் இருக்கும்போது இருந்தாங்க, இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது இருக்காங்க. ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தம் திடீரென்று அவர்களால் அரசியலில் இருக்க முடியாத ஒரு சூழல் இயற்கையாகவோ அல்லது வேறு விதத்திலோ நிகழ்கிறது என்றால் கட்சிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. மாலுமி மற்றொரு மாலுமி வந்து விடுவார் உடனடியாக கப்பலை கொண்டு செலுத்துவதற்கு. ஆமா, அதாவது திடீர்னு தலைவர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா கப்பல் ஒன்றும் கவுந்துராது, அடுத்த மாலுமி வந்து விடுவார். பட் இந்த கட்சிகள்லாம் இப்போ நான் சொன்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, விஜயகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், யார் இருக்கா? இவங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் யார் இருக்கா? விஜயகாந்த் கிட்ட கூட பண்டுட் ராமச்சந்திரன்லாம் கொஞ்ச நாள் இருந்தார். பட் அவர் எம்எல்ஏ ஆகி போன பிறகு அது இருக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அவ்வளோதான், ஃபேமிலி கண்ட்ரோல்டு. பையன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவருக்கு இப்போ விஜய்க்கு வந்து யார் இருக்கா? விஜயை தவிர்த்து அந்த கட்சியில் யார் இருக்கா? அடுத்த மாதம் ஒரு வருஷம் முடியுது, February 2. எஸ், கரெக்டாக 1 year ஆக போகுது. ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வரப்போ இந்த ஒரு வருஷத்தில் அவங்க என்ன சாதிச்சாங்க? பொலிட்டிக்கலாக விஜயை தவிர அந்த கட்சியில் அறியப்படக்கூடிய நபர்களாக யாராவது வந்திருக்காங்களா இந்த 1 yearல? இப்போதான் மாவட்ட செயலாளர்களை போடுறாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் புசி ஆனந்த் அவர்கள், பொருளாளரா வெங்கட்ராமன் அவர்கள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் என்ன இவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? இப்போ நான் இன்னொன்று சொல்றது என்னன்னா, நான் இதை ரொம்ப பிளண்டாகவே சொல்லலாம். ஈகோ கிளாஷ், ஆதவ் அர்ஜுனாக்கும் விஜய்க்குமான ஈகோ கிளாஷ் தான் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாக்கு கனவுகள் உண்டு. இட்ஸ் அன் இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி. எனக்கு தெரிஞ்ச ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு இம்போசிங் பர்சனாலிட்டின்னு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னராட்சின்னா அவர் பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பரவலா பலராலும் விமர்சிக்கப்பட்டாரு. அவர் சொன்ன பாயிண்ட், ஒரு விவாதத்தை அவர் கிளப்பினார். மன்னராட்சின்ற அவர் சொன்னது என்னை பொறுத்தவரையில் நியாயமான கருத்து, 100% நியாயமான கருத்து. யாராவது பேசணும், பூனைக்கு யாராவது மணி கட்டணும், அவர் கட்டினார். அதுக்கு பிறகு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாலையும் பேசினாங்க, ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு வீரியத்தோட பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பேசக்கூடிய ஒரு அர்ஜு வந்தது. விஜய் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னுவாங்க. இப்போ கலகலன்னு மற்றவங்களோட பேசக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்னுவோம். இன்ட்ரோவர்ட்ன்றப்ப தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரோலில் சீக்கிரம் யாருடையும் பழக மாட்டாங்க. அப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவங்களும் பாலிடிக்ஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட் கீப்பர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சசிகலா இருந்தாங்க கேட் கீப்பராக. ஜெயலலிதா வாஸ் அன் இன்ட்ரோவர்ட், பட் அதுக்கு பிறகு அவங்க மாற்றினாங்க, பெரிய ஆளாக பெரிய தலைவராக வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து விஜய் வரணும்னா வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஆஸ் அ பர்சனாலிட்டி நான் சொல்கிறேன், நான் ஒரு ஆளுமை என்கின்ற முறையில் விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகும் என்பது எனக்கு ஒரு பெரிய $1 million கொஸ்டின் தான். ஏன் உங்களுக்கு அந்த கேள்வி வருது? என்ன முரண்? தெளிவாக தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அதை தான் சொல்லலாம். ஆதவ் அர்ஜுனாவை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும், விஜயை பற்றி அதோட கொஞ்சம் கம்மியாக தெரியும். இவங்க 2 பேரோட ஈகோ ஒன்றா இருக்குமான்றது தான் எனக்கு டவுட்டு. ஏன்னா விஜய் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்கள் காலுக்கு கீழே வந்து எந்த ஒரு புல் முளைக்கிறதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தங்கள் நிழலை கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, he won't allow even a blade of a grass to grow at his feet. அதாவது தன் காலு கீழே வந்து ஒரு சின்ன அதிருப்தி வளர்றதையோ ஒரு எதிர்ப்பு வளர்றதையோ விரும்ப மாட்டாங்கன்றது அதோட பொருள் அதுதான். நம்ம அதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தமிழக சூழலில் தங்கள் காலுக்கு கீழே வந்து ஒரு சின்ன அளவில் கூட வந்து தனக்கு மாற்றாக, தனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, தனக்கு அடுத்த கட்டத்தில் வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, அடுத்த கட்டத்துக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவு இன்செக்யூரிட்டி உண்டு. they got that much insecurity. இவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அதை மீறி வளர்ந்தாங்கன்னா இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆச்சரியம். அதாவது தெளிவாக விவரம் அறிந்தவர்களே தன் பக்கத்தில் விஜய் இதுவரை சேர்த்து கொள்ளவில்லை. இப்போ தான் மொல்லமாக ஃபஸ்ட் டைம் அவரோட பார்ட்டியில் ஒரு விவரம் அறிந்த ஒரு வெல் எக்யூப்டு பர்சன் நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன் ஆதவ் அர்ஜுனா ஒருத்தர் வந்திருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட், அவங்க மாமனார் அவர் ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய ஆள், லாட்ரி பேரன்னு, 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். பட் ஸ்டில் ஆதவ் அர்ஜுனா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்ட் இஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர், இம்போசிங் கேரக்டர். தனிப்பட்ட முறையில் ஒரு மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை உண்டு. அது இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு சொல்லலை. ஆஸ் அ பர்சன் அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சைக்காலஜிக்கலி அது பர்சனாலிட்டி வைஸ் அது அவரோட பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவர் இன்னைக்கு கொடுத்த பேட்டிகள், அதுல இருந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து he means business. அவருக்கு விஷயம் தெரியுது.
அவர் இன்னைக்கு போய் வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவங்களெல்லாம் பார்க்குறாரு. ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ரியல் பாலிடிக்ஸில் வந்து எப்படி காய்களை நகர்த்தணும், எப்படி எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணணுன்ற அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்குது. இப்போ ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார். ஆல்ரெடி வியூக வகுப்பாளர் அவர் வந்து நீங்க ஆதவ் அர்ஜுனாவோட ஒப்பிட முடியாது. அவர் வந்து பேக்டோர் ஆபரேட்டர். அவருக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனாவோட பர்சனாலிட்டி. பாமகவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் இழிவா சொல்லல. பட் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த அளவுல சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி இஸ் அ பேக்டோர் ஆபரேட்டர். ஒரு 10 பேரை வந்து இப்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேச முடியும்னா ஆதவ் அர்ஜுனாவால பேச முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களோட பலமே, ஒரு மனிதனுடைய பலமே சில நேரங்களில் பலவீனமாக மாறும். அது விஜய் மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து கட்சிக்குள்ள செகண்ட் ரேங்க்ல எவனும் விஷயத்தோட விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எத்தனை நாளைக்கு ஆதவ் அர்ஜுனாவால் அங்கே வண்டியை ஓட்ட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு பார்வை இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை இப்ப இணைச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? விஜய்க்கு அங்கே ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் விஜய்க்கு ஆலோசனை சொன்ன ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது அவருக்கு உதவி செய்த புசி ஆனந்தோ வந்து இதோட அடுத்த கட்டத்துக்கு விஜய் போகும்பொழுது, ஏன்னா இப்ப இன்னும் 2-3 மாசத்துல அவருடைய படத்தை முடிச்சுட்டு அவர் இந்த மார்ச்ல இருந்து போக போறாருன்னு சொல்றாங்க. லாங் மார்ச் எல்லாம் போறாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவர் ஜம்ப் பண்ணும்போது, குதிக்கும் பொழுது இவங்க பத்தாதுன்னு அவர் நினைக்கிறார். ஜானோ புசியோ பத்தாது. அப்ப அந்த வெற்றிடத்தை ஆதவ் விட்டு நிரப்புறாரு. அங்க ஒரு தேவை இருக்குது, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் அந்த ஸ்பேஸுக்குள்ள இவர் போய் உட்காரும் போது இவர் வந்து ஒரு ஜான் ஆரோக்கிய சமாதி மாதிரி இருந்தாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்ல, ஒரு மனிதனுடைய பலமே ஒர்க் பண்றவர் கிடையாது. ஒரு மனிதனோட பலமே அவனோட பலவீனமா மாறும். இவர் ஒரு இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி, செகண்ட் ஜெனரேஷன் பாலிட்டிஷியனு, தலைமை பண்புகள் உள்ளவர். அவரால் ஈஸியாக ஒரு எம்பியா மந்திரியாலாம் வர முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கான தகுதிகளும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் இதை ரொம்ப புகழ்ந்து பேசுறேன், எனக்கு ஏதோ பர்சனல் அஜெண்டாலாம் நினைக்காதீங்க. சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லை. அவரை பற்றி பேசுறதால நான் சொல்றேன். இஸ் சம் குட் ட்ரைட்ஸ் அண்ட் இஸ் வெல் இன்ஃபார்ம்டு. நான் தான் சொல்றேன், இஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிட்டிஷியன் நான் சொல்றேன். அதுதான் வந்து அங்க பலவீனமா மாறப்போகுது. அங்க விஜய் கிட்ட அதுதான் பலவீனமா மாறும்ன்ற நான். இப்போ நீங்க ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி இருந்தா, நான் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். அதனால ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி இருந்தீங்கன்னா அங்க பிரச்சனை இல்லை விஜய் கிட்ட. இது வந்து இவனுக்கு கொள்கை வகுப்பாளராகவும் இருந்துகிட்டு பார்ட்டி உள்ளேயும் இருக்குன்னா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் சொன்னீங்க அவர் துணை பொதுச் செயலாளராகவோ இணை பொதுச் செயலாளராகவோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வந்தா சிக்கல். வராம வெறும் ஜான் லெவல்லே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. பிஹைண்ட் டோர்ஸ் மட்டும் இருக்காரு, ஆன் ஸ்கிரீன் வரல, கேமரா காமன்ஸா இணைஞ்சு ஒர்க் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆதவ் அர்ஜுனா பார்ட்டியில இணைஞ்சு ஒரு பொறுப்புன்னு வந்ததுன்னா அது சிக்கல். சரியான பாயிண்ட். ஓகே. பிகாஸ் ஆதவோட பர்சனாலிட்டியும் விஜயோட பர்சனாலிட்டியும் கிளாஷ் ஆகும். கண்டிப்பா சொல்றோம், ஒரு ஒரேல 2 கத்தி இருக்க முடியாது. திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை அவ்வளவு சிக்கல்கள் ஆதவ் அர்ஜுனாவால வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, திரும்ப அவருக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஆதவ் லாங் ரோப் கொடுத்தாரு. அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு ஆதவ். அவர் பொறுத்து இருந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா விசிகாக்குள்ள இருந்து எலெக்ஷன் நெருக்கத்துல இந்த நெருக்கடியை கொடுத்திருந்தாருன்னா திருமாவளை தூக்கி வெளில போட்டிருக்க முடியாது. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. டெய்லி வந்து மன்னராட்சி அதிகாரத்தில் பங்குன்னா திருமாவளை எப்படி சமாளிக்க முடியும்? அவர் அவசரப்பட்டு விட்டார். அந்த ஸ்பேஸ் தான் மைண்டை பேசக்கூடிய ஸ்பேஸ் விஜய் கட்சியில் அவருக்கு இருக்காது. விசிகால இருந்துட்டு விசிகால என்டையர் பார்ட்டி ஒரு டைரக்ஷன்லயும், ஆதவ் அர்ஜுனா ஒரு பார்ட்டிலையும் ஒரு டைரக்ஷன்லயும் இருந்தாங்க. எல்லாரும் டிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்கணுங்கிற ஒரு டோன் எடுக்கும்போது இவர் மட்டும் டிஎம்கே விமர்சிச்சது மட்டும் இல்லாம அதிகாரத்துல பங்கு வேணும், 4 வருஷமா இல்ல சினிமாவில் நடிச்சவங்க எல்லாம் வரும்போது எங்க துணை முதல்வர் ஏன் ஆகக்கூடாதுனாரு. விசிகா இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுனாரு. மன்னராட்சி ஒழிப்பதான் முதல் வேலைன்ற லெவல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் தான் தட் வாஸ் தி ஃபைனல் ஸ்ட்ரா. வேங்கை வேல் விவகாரம் எல்லாம் இந்த ஃப்ரீடத்துல ஒரு 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 25% கூட அவருக்கு விஜய் கட்சியில இருக்காது. நான் மைண்ட் அவர் பேச முடியாதுங்க விஜய் கட்சியில. நான் உறுதியா நம்புறேன். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் வெறும் கொள்கை வகுப்பாளரா ஜான் இருக்க இடத்துல இப்ப திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு அப்படின்னா பிரச்சனை வராது. பட் அவர் ஒரு விசிகால இருந்த மாதிரி பதவிக்கு பொறுப்புக்கு துணை பொதுச் செயலாளர் அல்லது ஏதாவது ஒரு போஸ்டிங்ல நிர்வாகியா வராருன்னா சிக்கல். பொது மேடைகள்ல வந்து பேசும்போதும் ஒரு தலித் முதல்வராகணும், அதுதான் என்னுடைய எண்ணம், நான் சாதி ரீதியிலான தாக்குதல்கள், எனக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் பேசுறதுக்கான இல்ல அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் தாவேக்கால இணைஞ்சா இல்ல தாவேக்காக்கு ஒர்க் பண்ணா அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல இப்போதைக்கு திமுகவை வீழ்த்துறதுக்கு
ஒரு சரியான இடமா தாவேகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்ப அதிமுகங்கிற ஸ்பேஸ்ல அதிமுக இணையறாருன்னு பல்வேறு நாட்கள்ல பல மூத்த பத்திரிகையாளர்களா இருந்தவங்க அவங்களுடைய தகவல்களை வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க போகாம தாவேகாவை ஆதவர்ஜுனா சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? நீங்க ரெண்டாவது சொன்னதான் திமுக வீழ்த்துறது தான் அவருக்கு இப்போ இன்னைக்கு எய்மா இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் பிகம் பர்சனலைஸ்டு அட்டாக்னு நினைக்கிறேன் நான். அவர் திமுகவை வீழ்த்துறது அவருடைய பிரதான நோக்கமாக மாறி இருக்கு. அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரெண்டாவது அவருக்கு வேற எந்த பார்ட்டிலையும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கேல எதிர்பார்த்தாங்க. பட் ஏடிஎம்கேல எடப்பாடியை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. எடப்பாடி ஆதவ் மாதிரியான ஆளுமைகளை விரும்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. பின்னால் இருந்த கொள்கை வகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கில் வேணால் இருக்கலாமே ஒழிய, அதை தாண்டி வந்து அவர் வெளிப்படையாக சொன்னால் நம்ம இப்போ பேசின மாதிரி திருமா விசிகால ஆதவர்ஜுனா கொடுத்த ஸ்பேஸ் வேறு எந்த கட்சியிலையும் அவருக்கு கிடைக்காது. அவரே கெடுத்து கொண்டார். யானை தலையில் மண்ணாளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆதவர்ஜுனா ஒரு கட்டத்தில் பேசி அடக்கி வாசிச்சுருந்துருக்கணும். அளவுக்கு அதிகமாக போனதோட விளைவு கட்சியிலேருந்து வெளியேற வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது. அவர் உள்ளேயே இருந்திருந்து இந்த இஷ்யூஸை கிளப்பியிருக்கணும். இதை தான் அவர் எதிர்பார்த்தாரா சார்? ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி அவரை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அவர் ஒரு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட அளவுக்கு இருந்தவர், இதெல்லாம் நடக்கும், நமக்கான ஒரு ஸ்பேஸ் தாவேகால உருவாகும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார்னு அன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்க சூழல்லையே இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகால இணைய போறாரு, விஜய்க்கு செய்தி தொடர்பாளராக மாறிட்டாரு, விஜய்க்கு அம்பாசிடராக செயல்பட்டு இருக்காருன்னு பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. தாவேகாவுள்ள ஆதவர்ஜுனாவால நீடிக்கவும் முடியாது, ஷைன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. விசிகாக்குள்ளே இருந்த அந்த ஸ்பேஸ், விசிகாக்குள்ளே இருந்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் ஐ திங்க் அவருக்கு தாவேகால கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. பிகாஸ் விஜய் as a பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண போகிறார், அவருக்கு என்ன கிளாரிட்டி இருக்குது? எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சரப்ஷியஸாக, அதாவது ரகசியமாக தானே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வராரு, அப்புறம் 10 நாள் ஆளகணும், அப்புறம் திடீர்னு வராரு, அப்புறம் 1 மாதம் ஆளகணும், இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு இருக்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்னொன்று அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட கொடுக்கலையேங்க. அது ரொம்ப பெரிய இஷ்யூங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒருவர் எப்படி தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, பெரிய கோளாறு இருக்கு. சட்ட ரீதியாக அது தப்பு, அப்படிலாம் நான் முட்டாள்தனமாக பேச வரல. தார்மீக ரீதியில்ன்றதை விட அரசியல் ரீதியாக அது ஒரு பெரிய பலவீனமாக, அந்த விஜயோட பெரிய பலவீனமாக, அவருடைய ஆளுமை சிக்கல்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்க பயப்படுறீங்க? ஏதாவது ஏடாகூடமாக கேள்வி கேட்டால் நம்ம ஏடாகூடமாக ஏதாவது சொல்லிட்டோம்னா தப்பாக மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவாங்க, மிஸ்இன்டர்பிரட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா ஏஜில் நம்மளை போட்டு காட்சி எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் வரவே முடியாது பொது வாழ்க்கைக்கு. நீங்கள் பொதுமக்களோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமா ஃபோன் பண்ணி பேசுவீங்க? இல்லை எல்லாருக்கிட்டையும் குரூப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் போட்டுக்கிட்டு, சென்னையில் மயிலாப்பூருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, மந்தவெளிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஐநாவரத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு போட்டால் பேசுவீங்க? கிடையாது. த்ரூ மீடியா ஒன்லி யூ ஸ்பீக். அதுதான் சில கட்டத்தில் சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான மீடியா கிட்ட பேசுவாங்க ஒவ்வொரு கட்டத்துலையும். ஆனானப்பட்ட கலைஞரே கூட ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில், கலைஞர் ஒருத்தர் தான் எந்த நெருக்கடியான கட்டத்திலையும் ப்ரெஸ்ஸை பார்த்தவர். அந்த தலைவரே கூட வந்து ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் பேசியாது தன்னுடைய கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போவார், முரசொலியில் எழுதுறதை தவிர. ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு ஒரு பாணி இருந்தது. கடைசி 2 வருஷம் தான் அவங்க ப்ரெஸ்ஸை பார்க்கலையே ஒழிய, அந்த குறிப்பாக நம்முடைய அந்த 14 தீர்ப்புக்கு பிறகு அவங்க பார்க்கலையே ஒழிய, மற்ற அதுக்கு முன்னால் அவங்களும் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 91, 96 3 முறை மட்டும்தான் ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு 96 தான் ரெகுலராக பார்த்தாங்க. 2001, 6 கட்டத்துலலாம் ஃப்ரீ ஃபார் ஆல் தினமும் பார்த்தாங்க. 2011 14 வரைக்கும் ஆக்சஸில் தான் இருந்தாங்க. 14க்கு பிறகு அன்ஃபார்ச்சுனேட்லி குணா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை மாறி போச்சு, பார்க்காம போனாங்க, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. இவர் வந்து இப்படி ஒரு தலைவரை பார்த்ததில்லை. விஜயகாந்த்லாம் அரசியலுக்கு வந்தப்போ போய் நேரடியாக பார்க்கலாம், தனியோட நிறைய சண்டையை போட்டிருக்காரு, மீடியாவோட சண்டை போட்டிருக்காருன்றதை தாண்டி அதெல்லாம் ஜெயிச்ச பிறகு நான் சொல்கிறது இந்த 2005 11 வரைக்கும் நிறைய அவரை போய் பார்க்கலாம், பேசலாம், தனிப்பட்ட முறையிலையும் போகலாம், குரூப்பாகவும் போகலாம், அவர் சந்திப்பார், எல்லாம் பேசுவார். இவர்கிட்ட யாருமே நெருங்க முடியல. அப்போ தென் வாட் சார்ட் ஆஃப் அ லீடர் இஸ்? மேபி இதெல்லாம் தான் தவறுகள் அப்படின்னு ஆதவர்ஜுனா சுட்டி காமிச்சாங்க. எக்ஸாக்ட்லி அதை சரி பண்ணுறதுக்காக கூட ஒரு ஆதவர்ஜுனாவை எடுத்துருந்துருக்கலாம். பட் அங்கே தான் வந்து தேர் இஸ் அ கேட்ச். அந்த இடத்துல எப்படி அந்த கான்ட்ராடிக்ஷனை, என்னதான் அவர் தன்னோட பலவீனங்களை இட்டு சரி கட்டுவதற்கு, தன்னுடைய போதாமைகள் பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக தன்னுடைய பலவீனங்களை சரி கட்டுவதற்கு அவர் ஆதவர்ஜுனாவை அழைத்து கொண்டார் என்றாலும், ஆதவர்ஜுனா மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து விஜய் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு
கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம்மாக தான் இருக்கும். அவருக்கே ஆமாம், அது எந்த நேரத்தில் இவர் நம்மளை சாப்பிட்ருவாருன்ற பயம் விஜய்க்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன். விஜய் தான் கட்சியோட ஃபேஸா இருக்கும்போது இந்த அளவுக்கு அவர் அச்சப்படுற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பெரிய நபரான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா விஜய் விட பெரிய நபர் இல்லைங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரியும், விஷய ஞானம் உண்டு, ஒரு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு வல்லமை உண்டு, விஷய ஞானம் நிறைய உண்டு அவர்கிட்ட. நான் தான் சொல்றேன், இதில் தொடர்புகள் இருக்கு, பொருளாதார பின்புலம் அதில் நிறையவே இருக்கு. அதெல்லாம் இம்போசிங் பர்சனாலிட்டின்னு அதை தான் சொன்னேன். இம்போசிங் பர்சனாலிட்டின்னு போது அதில் எல்லாமே அடக்கம். மற்றவர்களை ஆகர்ஷிக்கக்கூடிய, மற்றவர்களிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய, மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய, மற்றவர்களை தான் சொல்லுவதை காது கொடுத்து கேட்க வைக்கக்கூடிய எல்லாம் உண்டு அவருக்கு. நீங்க இவ்வளவு விஷயம் குறிப்பிடுறீங்க. இப்போ நமக்கே ஒரு பத்திரிகையாளர்களாக நமக்கிட்டே நிறைய தகவல்கள் வரும். நான் அதிமுகவின் சில பேர்லாம் வந்து நான் விஜயோட இணைவதற்கு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறத சில பேர்லாம் பேசியிருந்திருப்பாங்க. அவங்களை யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்பேஸ ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய் அவர்கள் கொடுக்கறதுக்கான காரணம் அது ஆதவ அர்ஜுனாவோட பலம். நான் தான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா கிட்ட சரக்கு இருக்கு, விஷய ஞானம் இருக்கு. ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அங்கே ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அங்கே இருந்தவங்க யாருமே அதை செய்ய முடியல. ஜானெல்லாம் வந்து பின்னால் இருந்து தான் பேக்டோர் ஆப்ரேட்டர் தானே ஒழிய ஆதவ அர்ஜுனா மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியாது. இவர் பேக்டோர் ஆப்ரேஷனும் பண்ணுவார், கிரவுண்ட் பாலிடிக்ஸும் இவரால் பண்ண முடியும். அங்கே ஒரு தேவை இருக்குது, ஆனால் அங்கே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் விஜயோட ஆளுமையை வச்சு சொல்கிறேன். பிரச்சனை ஆதவ் கிட்ட இல்லை, பிரச்சனை விஜய் கிட்ட. ஆதவ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அவரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருந்து ஆதவும் பரவாயில்ல நமக்கு இருக்கணும் இப்படி ஒருத்தரும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா எப்படிங்க? நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு இவங்க நாளைக்கு பிரச்சனையா கூட வரலாம், ஆனாலும் நமக்கு இப்படி ஒரு நபர் நம்ம கூட இருக்கணும், இப்படி ஒரு ஆளுமை நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் அப்படி நினைச்சுதான் இப்ப சேர்த்திருக்காரு. அப்படி நினைச்சுதான் இப்ப சேர்த்து யூஆர் ரைட், அப்படி நினைச்சுதான் இப்ப சேர்த்திருக்காரு. நான் சொல்றது இது எப்படி எவ்வளவு நாளைக்கு தொடரும்ன்ற நான். நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் the result is the proof of your statement. நீங்க சொல்றது தான் உண்மைன்றதுக்கு இந்த டெவலப்மெண்ட்டே சாட்சி. யூஆர் ரைட். நான் சொல்றது இது சஸ்டெயின் ஆகுமான்றேன் நான். சஸ்டெயின் ஆனா நல்லது விஜய்க்கு, ஓகே, அந்த கட்சிக்கும் நல்லது. ஏன்னா அந்த கட்சியில் இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி ஐம் ராங், நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே இல்லை, நாடறிந்த முகங்களா இருக்கக்கூடியவங்க அங்கே இல்லை. இதை வச்சு கொடுக்கல, அவரும் கொடுக்கல. இவங்கள இதெல்லாம் வச்சு நீ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்படி ஆதவ் அவர்களுக்கும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குமா? நம்ம வந்து விசிகால அவ்வளோ பெரிய லாங் ரோப் கொடுத்தாரு, இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவர் மேல நடவடிக்கை, கட்சியில இருந்து சஸ்பெண்ட், அப்புறம் அவரு கட்சியில இருந்து நானே வெளியேறிக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் இந்த அனுபவம்லாம் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து இனிமே அடுத்த கட்சியில நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில கூட ஜாயின் பண்ணியிருக்கலாமா? இருக்கலாம். அதாவது நம்ம அங்க கொஞ்சம் வடிவேலு பாஷையில் வரணும், கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. அதை கூட யோசிச்சிருக்கலாம். அப்புறம் கவுண்டமணி சொல்லுவார், ரொம்ப ஓவரா சரி குறைச்சிக்கிறேன் அப்படின்னு வரல. இந்த சூரியன் படத்துல அந்த மாதிரி வந்து காலம் மனிதர்களை மாத்துதுல. காலம் எல்லாருக்கும் பாடங்களை கற்றுக் கொடுக்குது. மாறாதது கல்லு தான், மாறுவது மனித இயல்பு. தன்னோட ஸ்ட்ராட்டஜிய, தன்னுடைய அப்ரோச்சை, தன்னோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்க அதை வச்சுனா மாற்றிக்கொண்டு இருக்கலாம். கண்டிப்பா விசிகா உள்ள தனக்கு இருந்த அந்த மென்யூரிங் ரூம் ஸ்பேஸ் வந்து விஜய் கிட்ட இருக்காதுன்றது கண்டிப்பா ஆதவுக்கு தெரியும். நான் அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், பிரச்சனை ஆதவ் இல்ல, பிரச்சனை விஜய். பட் விஜய்க்கு ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனாலதான் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னு நீங்க சொல்றதுதான் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர். பட் இதுக்கு தாண்டி இவங்க போகணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லைன்னா இவங்க ஃபினிஷ்டு. விஜய் அவர்களோட ஆமா, தாவேகா வந்து கூட்டணி இல்லைன்னா அவங்க எவ்வளவு ஜெயிப்பாங்க? அவங்க முதல் எலெக்ஷன்ல, அதுவும் சந்திக்கிற முதல் எலெக்ஷன்ல திமுக கிட்ட ரைட்லி எங்களுக்கு எதிரி இல்லைன்னு அதிமுக சொல்லுது. இப்ப வரைக்கும் அதிமுகவை தாவேகா விமர்சிக்கல. இதே ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதிமுக குறித்து பல நேரங்களில் ஜெயலலிதா அவர்கள் குறித்து புகழ்ந்து இப்ப கடந்த கால சமீபத்துல பேசினாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கும் வந்து வாழ்த்துக்கள், அவர் எங்க கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய், அதிமுக, விசிகா இந்த கூட்டணியவே உருவாக்குற அளவுக்கு விசிகா வந்து விஜயோட போவாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் மை வேர்ட்ஸ். 26 தேர்தலில் திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக இந்த கூட்டணி தொடரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக அதில் இருக்காங்க. கண்டிப்பாக விசிகே 26 தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது. விஜய் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக வேண்டும். அதிமுக விஜய் கூட்டணி உருவானால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம். அதெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இன்னமும் அந்த டோர் ஓப்பன் தான் நான் நம்புறேன்.
பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப டைஸியாக இருக்குது. அதாவது வந்து இதை எந்த முடிவும் பண்ண முடியல. இப்போ வந்து திமுக கூட்டணி அப்படியே இருக்கு, உறுதியாக சொல்கிறேன்ல. திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக கூட்டணி 100% கண்டினியூ ஆகும் நான் நம்புகிறேன். 26ல் உறுதியாக நம்புகிறேன். நான் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் நம்புகிறேன். ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு 10% கூட விசிக, அதிமுக கூட்டணி உருவாகும் அல்லது உருவாகாது என்று சொல்ல முடியாது. நிறைய தூரம் அங்கே கடந்து போக வேண்டியிருக்கு. பிஜேபி அதை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணும். ஏன்னா அந்த கூட்டணி உருவானா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவால். ஆட்சி மாற்றமே சாத்தியம். ஆட்சி மாற்றமே சாத்தியமாகிவிடும். அதிமுக சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியும். கண்டிப்பாக வீழ்த்த முடியும். கண்டிப்பாக வீழ்த்த முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த கூட்டணி உருவாக திமுக அனுமதிக்குமா? அல்லது இதுல முக்கியமான இன்னொரு பிளேயர் பிஜேபி. எடப்பாடி சிஎம் விஜய் அவருக்கு கீழே தாவேக்காவினர் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீங்க விஜயகாந்த் இப்படிதான் இருந்தாரு. நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பாயிண்ட் அவர் ரூல் அவுட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. விஜய் அவர் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் வந்து கூட்டணிக்கு தயார், என்னோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னதோட அர்த்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தான் கூட்டணிக்கு தயார் என்று அவர் சொல்லுகிறார். செகண்ட் ஃபிடலா இருக்க கூட அவர் தயார் சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தான் முதன்மையா இருந்து தனக்கு கீழே அதிமுக வராதுன்றது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி அவர் இன்சிஸ்ட் பண்றாருன்னா அவர் கனவுலகத்தில் வாழ்கிறார். அது கூட்டணி அமையாம பட்சத்தில் விஜய் தனியா போனார்னா அவர் 26ல் படுதோல்வியை தழுவார். இது அவருக்கு தெரியும். இவ்வளவு தூரம் திமுகவை எதிர்த்து பேசிட்டு 26ல் தனியா நின்று மண்ணை கவினால் கதை முடிஞ்சதுன்றதும் அவருக்கு எதிர்காலமே இல்லை. அரசியல் ஸ்வீப் அவர் வந்து கதை சுவிஸ், அதோட பொலிட்டிக்கல் சுவிசைடு. இது 26ல் தனியா போனா விஜய்க்கு அது அரசியல் தற்கொலை. இது அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான். மேபி 11th ஹவர்ல அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் 2 பேருக்குமே இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஏடிஎம்கே விஜய்க்கு. இப்போ சொன்னோன்னா ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் பிஜேபியும் அதை கெடுத்துருவாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கூட சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்பயே சொன்னோன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் அதை கெடுத்துருவாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பிஜேபி வந்து விஜய் ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஏடிஎம்கே ஆட்சி வரதை ஒருபோதும் பிஜேபி அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா திமுகவை அரியணையிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமா? அது காஸ்ட் ஆஃப் வாட்? திமுகவை அரியணையிலிருந்து அகற்றணும் அப்படின்றது பிஜேபிக்கு எய்ம் தான். ஆனால் அந்த இடத்துல கொண்டு வந்து ஏடிஎம்கே உட்கார வைக்கணும்னா அதை பிஜேபி விரும்பாது. அதுக்கு டிஎம்கேவே இருந்துட்டு போட்டோம். 2 திராவிட கட்சி. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, 26ல் தோத்தா ஏடிஎம்கே ஃபினிஷ்ட். ஆனால் அதே நேரத்தில் இப்போ பாஜக தலைமை மாற்றப்பட இருக்குது. வானதி அவர்களோ நயினார் அவர்களோ பாஜகவின் தமிழக தலைவராக வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிறதும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்குல்ல தினேஷ்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை விஜய் வராமல் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் நமக்கு தெரியாது அது என்ன ஆக போகுதுன்னு. அது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அதனால தான் நான் சொன்னேன். நான் அவங்க கூட்டணி கன்ஃபார்ம் பேசக்கூடிய விஷயம் ஒன் டேங்கிறதே அரசியல் போயிட்டு நான் சொன்ன மாதிரி டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட்னு உறுதியாக சொல்கிற மாதிரி என்னால் ஏடிஎம்கே அலையன்ஸ் விஜய் வரும் வராதுன்னு ரெண்டுமே சொல்ல முடியலன்னு. இன்கேஸ் விஜய் வராமல் 2019ஓட ஏடிஎம்கே அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், அப்புறம் 21ல் இருந்த பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், வாசன், ஜிகே வாசன், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தா அதுவே ஃபார்மிடபிள் அலையன்ஸ். அது ரொம்ப வலுவான கூட்டணி. பிஜேபி ஃபேக்டர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் தனித்து விட்டுருவார். இது பிஜேபி ஃபேக்டர் வந்து 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக உதவுன மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி ஃபேக்டர் திமுக உதவாது. அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. அப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே பிஜேபி இருந்ததுன்னா 21ல் 19ல் பிஜேபி ஏடிஎம்கே தோத்த மாதிரி 21ல் தோக்கல, 75 சீட் அடிச்சாங்க. அதே மாதிரி 24ல் தோத்த மாதிரி 26ல் தோக்க மாட்டாங்க. பிஜேபி இருந்தாலும் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இந்த குட்டி கட்சிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா விஜயும் சீமானும் தனியாக நின்னாலும் மிக 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 கடுமையான போட்டி இருக்கும். கடும் போட்டியை கொடுக்கும். அப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னோட ஒரு ஹஞ்ச் என்னன்னா, இது என்னுடைய விருப்பமும் கூட, அப்படியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த விருப்பத்தை மீறி நான் வந்து அதை ஒரு அசஸ்மெண்ட்டாக தான் வைக்கிறேன். என்னுடைய விருப்பத்தையே ஒதுக்கி வச்சு என்னுடைய கணிப்பாக தான் வைக்கிறேன். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 26ல் தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. ஏன்னா நிச்சயமாக வந்து ஏடிஎம்கே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு வலுவான கூட்டணியை வைக்க பார்ப்பாங்க. பிஜேபி வந்து அண்ணாமலையை நகர்த்தாமலோ அந்த 19 அலையன்ஸை ரீசெலக்ட் பண்ணுற வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு வேலை வந்தால் 200 சீட்ல ஜெயிப்போம் திமுக இல்லை, அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. 234ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஸ்டாலின். 200 இல்லை, 200 தாண்டி போயாச்சு. 234. ஏன்னா 235 இல்லை, அதனால 234. மோடி கூட வந்து ஆப்கி பார் 400 பார்னு தான் சொன்னார். 542ல் மோடி 400 தான் சொன்னார். இவங்க 234ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 235 இல்லை, அதனால 234.
ஸோ இந்த கூட்டணி வந்து நான் இப்போ நம்ம சொல்கிற இந்த 2019 ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே ப்ளஸ் ஸ்மாலர் குட்டி கட்சிகளோட அலையன்ஸ், அந்த 19 அலையன்ஸ் ரீசரக்ட் புத்துயிர் பெற்றதென்றால் கண்டிப்பாக மிக கடுமையான போட்டி இருக்கும். முதன்முறையாக தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம் என்றுதான் நான் நம்புகிறேன். திமுகவோட வெற்றி என்பது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் விஜய ஏடிஎம்கேவோட சேராம பார்த்துக்கணும். ஆனால் அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க திமுகவில். அது வந்து தற்கொலைக்கு ஒப்பான ஒரு எண்ணம். ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே சேர்ந்ததுனாலும் அது மிகப்பெரிய சவால் இவங்களுக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேக்கால வரும்போது அவருடைய ரோல் என்னவா இருக்கும்? அவரு ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் இவர்கள் எல்லாமே இப்ப பிரச்சனைக்குரியவர்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்குவாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. அதை பத்தின இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவையெல்லாம் வந்து வதந்திகள். ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா விஜயோட முக்கியஸ்தராக உருவெடுப்பாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையிலே அந்த 2 ஆலோசகர் இருக்க முடியாது. 100 ஆலோசகர் கூட இருக்கலாம், 100 ஆலோசகர் கூட இருக்கலாம். பிரச்சனை அது கிடையாது. எனக்கு தெரியாது. நான் சொல்ல வருது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா இஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமியோடையோ புஷி ஆனந்தோடையோ ஆதவெல்லாம் ஒப்பிடாதீங்க. அவங்களுக்கு சில பலங்கள் இருக்குது. நான் அவங்களையும் குறைச்சி மதிப்பிடல. நான் அவங்களை யாரையும் இழிவுபடுத்தலை, யாரையும் நான் சிறுமப்படுத்தலை. அவங்களுக்கும் ஒரு 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 பவர் இருக்குது, ஒரு டேலண்ட் எல்லாம் இருக்குது. அவ்வளோ பொறுப்பை விஜய் கொடுத்துக்க மாட்டார். ஸோ ஜான் ஆரோக்கியசாமியோ புஷி ஆனந்தோ அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவங்களுக்கு சில ரோல் இருக்குது. ஆதவ் அர்ஜுனாக்கு இப்போ உள்ளே போகிறதால அவருக்கு வந்து வேற ஒரு ரோல் அங்கே இருக்கும் தான் நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் இதெல்லாம் பவர் சென்டர்ஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இவர்கள் திறமசாலிகள், விஷயம் தெரிஞ்சவங்கன்றதை தாண்டி புஷி ஆனந்த் ஒரு பவர் சென்டர், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், நவ் ஈஸ் அனதர் பவர் சென்டர். இந்த மாதிரி நிறைய பவர் சென்டர்ஸ் உருவாவது விஜய்க்கு நல்லது. ஏன்னா ஒரு பவர் சென்டராக இல்லாமல் ஒரு 4-5 பவர் சென்டர். ஆனால் அவர்கள் விவரம் அறிந்தவர்களாக இருக்கணும், நடைமுறை தெரிந்தவர்களாக இருக்கணும். கட்சிக்குள்ளே அவருக்கு என்ன ரோல் என்னன்றதை பற்றியெல்லாம் வந்து அவங்க கட்சி தான் முடிவு செய்யணும். பட் நான் மறுபடியும் பேட்டியின் முதல்ல சொன்னதான் நான் சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுன் நீண்ட நாள் விஜயுடன் பயணிப்பது என்பது சிரமமான ஒன்று என்று தான் எனக்கு இப்பொழுதும் தோன்றுகிறது. ஏனெனில் ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறும். ஆதவ் அர்ஜுனாவுடைய பலவீனம் என்பது அவருடைய பலம். ஒரு உரையில் 2 கத்தி இருப்பது என்பது சாதாரணமாக நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.